ஹாய்ங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ ஸ்வீட்டான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ ஒரு திக்காக இருக்குது. எல்லோ கலரில் இருக்குது. நேச்சுரலாக இது மாடு கன்று போட்ட சீம்பால் தாங்க, கடும்பு பால். எனக்கு ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் இது கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. யதார்த்தமாக எனக்கு கொடுத்தாங்க. கடைகள்லையோ இல்லை எங்கேயுமே சரி காசு கொடுத்து இது கேட்டால் கூட இது கிடைக்காது. இது யதார்த்தமாக கிடைக்கிறது தான். மாடு இருக்கிற வீட்டில் கன்று போட்டால் இது கிடைக்கும். இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் நாள் சீம்பால் குடித்ததே கிடையாது. ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு அக்கா பால் கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்காங்க. 3-4 டேஸ் ஆனது பிறகு கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். இது பாருங்களேன், பியூர் எல்லோ கலருக்கு இருக்குது பாருங்கள். இதை வச்சு ஒரு புட்டிங் செய்யலாம் அப்படின்னு தான் நான் இது ப்ரிப்பேர் பண்ணேன். சூப்பராகவும் நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லா வந்துருந்துச்சு. இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு பலன் சத்துக்கள் இருக்கிற இந்த சீம்பால் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது சீம்பாலை பற்றி தெரியாது, வேண்டான்னு சொல்லிடுவாங்க. தெரிஞ்சவங்க இதை சொல்லி சீம்பால் ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். அப்படியே நான் வாட்டர்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. அப்படியே நான் செய்தேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு இதை அப்படியே நம்ம வட்டலப்பம் வேக வைக்கிற மாதிரி தான் இது. இந்த புட்டிங் செய்கிறது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். இது கொஞ்சமாக இதில் சுக்கு பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுட்டேன். ஏலக்காய் ஒரு 4-5 தட்டி போட்டுக்கிட்டாச்சு. ஒயிட் சுகர் இல்லைனா ப்ரௌன் சுகர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் போட்டு நல்லா கரைச்சி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிண்ணத்தில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த தண்ணியில் வேர்வை தண்ணி படாமல் துணி போட்டு நம்ம மூடி 20 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்திடலாம். இது பால்கோவா மாதிரியும் செய்யலாம். மெத்தடில் நம்ம புட்டிங் மாதிரியும் செய்யலாம். ஆற விட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்யும் போது கொஞ்சம் சுகர் கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. நான் ஃபஸ்ட் டைமாக இந்த சீம்பால் ஃபஸ்ட் நாள் மில்லுக்கு சாப்பிட்ருக்கேன். நம்ம நட்பு வட்டாரம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் சாப்பிட்றது. கமெண்ட் வந்துருச்சு ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் நாள் மில்லுக்கு டைட்டாக திக்காக புட்டிங் செய்தது அப்புறம் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இறைவன் மிக பெரியவன். நம்ம மாட்டிலேருந்து இவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு ஃபுட்டை நம்மளுக்கு இயற்கையாக இறைவன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. இதை நினச்சி ரொம்பவே நம்ம சிந்திச்சு இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். இப்போ மனிதர்களுக்கு நம்ம தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு பால் ஊட்டுறாங்க. அது ரத்தம் பாலாகி ஒரு உணவாக நம்ம பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுக்குற ஒரு அமைப்பை செட் பண்ணியிருக்கான். அதே போல் தான் இப்போ மாடோட நம்ம பால் ரத்தமாகி பாலாகுது. அது மனிதர்களுக்கு நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அல்லாஹ் மிக புகழ்ந்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே தி கிரேட் இஸ் அல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு பொருளையும் நமக்கு இயற்கையாக கிடைக்கிறத நினச்சி அதை நம்ம வியந்து அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நினச்சி நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். இறைவனுக்கு மனிதன் செய்யக்கூடிய நன்றி விசுவாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்து ஆரோக்கியமான ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.